வணக்கம் நம்மளே வெல்கம் டு கேரளா டிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் கிடச்சிது. நமக்கு அருமையாக கொடுத்தோம். நமக்கு நான் என்ன சொன்னேன், 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தாங்க வரும், வேறு எதுவும் வராது. ஓப்பனாக சொல்லிட்டோம். அதே மாதிரி 0க்கு 7 தான் வருங்கிறதையும் நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம். இதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு. நீங்கள் வேறு யாராவது மாற்றி கொடுத்தோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. 4 நம்பர் ஏ போர்டில் கொடுத்தோமா, ஏ போர்டில் வந்துருச்சு. பி போர்டில் என்ன கொடுத்தோம், 7 நம்பர் கொடுத்தாமா வந்துருச்சு. சி போர்டில் என்ன கொடுத்தோம், 3ஆம் நம்பர் கொடுத்தோம். அப்படி தான் வந்துச்சு. 473 அப்படின்னு நேரடியாக வந்துருச்சா. என்ன காரணம்னா நம்ம அதான் எதிர்பார்த்தோம். நான் என்ன சொல்லும் போது என்ன சொன்னேன், 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 0க்கு 7ங்கிறது நமக்கு வரணும். ஏன்னா கிட்டத்தட்ட அது நமக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா. கிட்டத்தட்ட நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு. இன்னையோட வந்தால் தான் 1 மாதம் கரெக்டாக போன வருஷம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் நமக்கு 7 நம்பர் வருது. ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வரணும், அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி சி போர்டு என்ன சொன்னால் 3ஆம் நம்பர் தான் வரும்னு சொன்னேன். இன்றைக்கி நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ஃபுல் டிஜிட்டு நமக்கு ஏபிசி வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து 473ங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்த்தபடியே வந்து விழுந்துருச்சு. வேறு எதுவும் மாறி வரல. நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு 473 தான் நமக்கு டேரெக்டான ஒரு வின்னிங்கு. நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். நம்ம வந்து நேற்றே சொன்னோம்ல, நான் கார்வூனியாவில் எனக்கு வரல, அந்த ஓப்பனாக சொல்கிறேன். கார்வூனியாவில் விட்டு அடிச்சிட்டோம். ஆனால் இதை விடவே மாட்டோம், நம்ம கரெக்டாக எடுப்போம் அப்படின்னு நினச்சோம். விடவே கூடாது, இதில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி ஃபுல் டிஜிட்டு கொடுத்துட்டோம். கரெக்டாக ஏ போர்டு 4 நம்பர், பி போர்டு 3ஆம் நம்பர், பி போர்டு 7 நம்பர், சி போர்டு 3ஆம் நம்பர். சூப்பராக கொடுத்துருக்கோம். மாற்றி கொடுத்துருக்கோம்லாம் இல்லை, பக்காவான ஒரு வின்னிங். நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், ஒவ்வொரு டைம் சொல்லி தான் கொடுக்குறோம். வந்தால் எனக்கு கரெக்டாக வருதுன்னு சொல்லிடுறோம், வரலன்ட்டு போயிடுவேன். அதுதான் நான் திரும்ப பதிவு பண்ண விஷயம் என்னன்னா, அதுதான் வரும், வேறு எதுவும் வராது. நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம். நாங்கள் கொடுத்துருக்க நம்பர் அதுதான். 4ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 7 நம்பர். அடித்த நம்பர் எல்லாம் ஒன்றும் சிம்பிள். ஏ போர்டில் வந்து 4, பி போர்டில் 7, சி போர்டில் வந்து 3. அதை தான் நானும் கொடுத்துருக்கேன். இங்கேயும் நான் மாற்றி கொடுத்துருக்கேன்னா இல்லை, இங்கேயும் அதே தான். ஏ போர்டு 4, பி போர்டு 7, சி போர்டு 3. சூப்பராக கொடுத்துருக்கோம். இதுதான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதுதான். ஏன்னா எனக்கு கணக்கு எடுக்கும் போதே நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னா இதுதான் கிடச்சிது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி தான் மேட்ச் ஆகணும், 473 தான் மேட்ச் ஆகணுங்கிறது என்னுடைய கணக்கு. அதனால தான் நம்ம குறிப்பிட்ட அந்த நம்பருக்குள்ளே மட்டுமே நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி இங்கே பாருங்கள், 6 நம்பர் கொடுத்துருக்கேன், 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன், 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வரும்னு சொல்லலை. நான் என்ன சொல்லியிருக்கேன், 4ஆம் நம்பர் வரும், 3ஆம் நம்பர் வரும், 7 நம்பர் வரும். இதை தாண்டி 9, 6ங்கிறது வந்தால் வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொடுத்துருக்கேன். தவிர முதல் ப்ரியாரிட்டி கொடுக்கப்பட்ட நம்பர் என்ன கொடுத்துருக்கேன், முதல்ல 4ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். அப்போ இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது. அந்த 3 நம்பருக்குள்ளேயே மெயின் நம்பராக அதுதான் கொடுத்துருக்கேன். அதை தான் நான் முதல்ல டார்கெட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த நம்பரையும் நான் அதிகமாக டார்கெட் பண்ணலை. சரி, அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போ கொடுத்தாலுமே நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். நேற்று வந்து கார்வூனியா ப்ளஸில் சொதப்பச்சு இல்லையா. நம்ம கார்வூனியா ப்ளஸ் என்ன சொன்னோம், கண்டிப்பாக 0 வரும்னு எடுத்துட்டோம். 0 நம்ம கன்ஃபார்மாக எடுத்துட்டோம். அதே மாதிரி அதில் சொதப்பினா தான் நம்ம இங்கே ஈடு கட்டணும் அப்படிங்கிறக்காக நம்ம இன்றைக்கி அது நம்ம ஃபேவரட்டான, இதுவும் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரட்டான கம்பெனி தான். ஸ்வர்ண கேரளா வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை கணக்கு பண்ணி டிஎல்ஏ எப்படி நம்ம எப்படி தூக்கணும், டிஎல்ஏ நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ரொம்ப ரேரஸ்ட்டான நம்பர் தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அதுதான் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொன்ன மாதிரி 8ஆம் நம்பர் வந்து வச்சாங்களா, 8ஆம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பராக நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம், 8ஆம் நம்பர் வந்துங்க அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் நமக்கு அதிகமாக ப்ளே பண்ணாத ஒரு நம்பர்னு 8ஆம் நம்பரு, அது நமக்கு ப்ளே பண்ணுவாங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பருங்கிறது ஏ போர்டில், பி போர்டில் கிடையவே கிடையாது. அதைத்தான் நம்ம அன்றைக்கி அதில் தான் சொன்னோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்கிற அந்த பல்ஸை பிடிச்சி பார்த்துட்டோம். அந்த பல்ஸை பிடிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும், இவங்க இப்படி தான் ஆடுவாங்க, இப்படி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. அதை தான் நடக்குது, வேறு எதுவும் மாற்றி நடக்கலை. சரியா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31 கார்வூனியாவுடைய ட்ரா இருக்குது, 740. இந்த 740ல் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது. கார்வூனியா பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டாம், 3 வருஷம் அனுபவம் இருக்குது கார்வூனியாவுக்கு. அதனால் கார்வூனியா ப்ளஸ்ஸு தான் நமக்கு எப்போயும் சொதப்புன்னு தெரியும், 3 வருஷமாக தெரியும் சொதப்புன்னு. ஆனால் கார்வூனியா ப்ளஸ் நமக்கு நாளைக்கான வின்னிங் நம்பர் ரொம்ப ஷூராகவே இருக்குது. நான் என்ன நம்பர் எதிர்பார்க்குறேன், என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத மெயினாக பார்ப்போம். 745 இதான் முதல்ல ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. 475ங்கிறது ட்ரையல் நம்பரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 473. சரியா. அது போக போன வாரம் நமக்கு அடிச்சிருப்பாங்க இல்லையா கார்வூனியா போன வாரம் நமக்கு என்ன அடித்தாங்க, போன வாரம் வந்து நமக்கு இந்த கார்வூனியாவுக்கு பதில் தான் இது அடித்தாங்க, இல்லை இது குடிச்சிட்டாங்க, பம்பர் அடித்தாங்க. அதுக்கு முதல் பாருங்கள், அதுக்கு முதல்ல கார்வூனியாவில் வந்து 421. சரியா, 421. சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நம்பர் வந்து ட்ரா நம்பர் வந்து 740.
இப்போ இதெல்லாம் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நம்பரே திரும்ப திரும்ப கையை காமிக்குது இல்லையா? எனக்கும் அதே நம்பர் தான் நாளைக்கு நான் வரப்போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நான் அதான் சொல்கிறேன். எல்லாமே உங்களுக்கு முக்கால்வாசி உங்களுக்கு ஒரு 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 சில நம்பர்கள் உங்களுக்கே கணக்கே வந்துடும். நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சு போய் என்னென்ன மாதிரி மேட்ச் ஆக போகுது அப்படின்னு. மேபி நாளைக்கு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். காரணம் என்னென்னா 475 அது 4 நம்பர் 7 நம்பர் இருக்குது. அடுத்து 174 அதுலேயும் அதே தான் இருக்குது. 421 அதுவும் அதில் தான் இருக்குது. 7 4 டோட்டலாகவே நாளைக்கு திரும்ப எனக்கு கிடச்ச நம்பர் அதுதான் கிடச்சிருக்கு. வேறு எதுவும் இல்லை. மாற்றி எதுவுமே நான் கொடுக்க போகிறதில்ல. நாளைக்கும் நம்ம அதை தான் கொடுக்க போகிறோம். எனக்கும் அதுதான் வரப்போகுது. சரியா? வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம இதை எப்படி கொடுக்குறோங்கிறது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன், ரொம்ப சிம்பிளாக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னால் 1ஆம் நம்பர் தான் எனக்கு ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வரணும்னு எதிர்பார்க்குறேன். யாருக்காச்சும் 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு ஏ போர்டில் 1ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா ஏ போர்டில் 1ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 7 அப்படிங்கிற இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7 1 அப்படிங்கிற இந்த 2 நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. 1 7ங்கிற இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் வருதுன்னு பாருங்கள். அடுத்து நம்ம பி போர்டு எடுத்துட்டிங்கன்னா பி போர்டில் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 4ஆம் நம்பர் தான். 4 நம்பர் தான் எனக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல 4 நம்பர் தான் வரணும். 7க்கு 4 எனக்கு அப்படி தான் காமிக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட வந்து நமக்கு 7ஆம் நம்பரே வந்து நமக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, போன வருஷம் அடித்தது. போன வருஷம் 2025 வந்து நமக்கு அடித்தாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் நம்பர் இன்றைக்கி தான் எடுத்துக்கிறாங்க பி போர்டில். அதுவும் நான் தான் சொன்னேன் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் தான் வரணும், அதுதான் வந்திருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இவ்வளோ நாள் வராமல் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால தான் எனக்கு டவுட்டு. கண்டிப்பாக நமக்கு அது எடுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதை எடுத்துட்டாங்க. 0-7ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஒரு வேலை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சோம், எடுத்துட்டாங்க. அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது. ஏன்னா எனக்கு பெண்டிங் நம்பரில் 7க்கு 4ங்கிற அந்த ஃபார்மேட் கணக்கில் தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம அப்படி ஒரு நம்பர் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். சும்மா ரேண்டமாக கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் அது மேலே என்ன வந்துருக்கு பார்த்தீங்களா, 0-7-4 வந்திருக்கா. பட் அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கணக்கு அதுதான் சொல்லுது, அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே கூட பேட்டர்ன் மெத்தட் நம்பர் தான் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர்லாம் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று மேட்ச் ஆகிருந்தது. அதெல்லாம் கொடுத்துருந்தேன். நேற்று கொடுத்த நம்பரெலாம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மெத்தட் நம்பர் அருமையாக மேட்ச் ஆகிருக்குங்க. காலையில் கூட நம்ம பேட்டர்ன் மெத்தட் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம அதுலேருந்து மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், காலையில் பேட்டர்ன் மெத்தடில் 4 3 7 இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க 4 7 1 அவ்வளோதான் அடித்தாங்க. பேட்டர்ன் மெத்தட் என்ன கொடுத்துருக்கு, என்ன கொடுத்துருக்கு, ஏதாவது மாற்றி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இல்லை, பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் கொடுத்த நம்பர் நான் மாற்றி கொடுத்தோம்னாலும் இல்லை, அதுவும் நமக்கு ஒரு சூப்பரான மெத்தட் தான். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் வருது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அது ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அது கொண்டு வருவோம். அந்த கார்னியா பிளாஸ் விட்டுருங்க. கார்னியா பிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்போயுமே அது ஸ்ட்ராங்குன்னு சொல்லவே மாட்டேன். அது நமக்கு தப்பி போகிற ஒரு கம்பெனி, அதனால் விட்டுருங்க. அது நம்ம பேசவே மாட்டேன் நான் எப்போயுமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற கம்பெனி எல்லாமே நம்ம தூள் கலப்போம், பட்டையை கலப்போம், சரியா? அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இப்படி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து நமக்கு பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு 5ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. 5ஆம் நம்பர் நாளைக்கு மேபி வரணும். ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர்லேயே வந்து 475ன்னு கொடுத்துட்டாங்க. அதுபோக 473 421 740 எல்லாமே 4 7 தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். பட் உங்கள் கணக்கில் வருதுன்றதையும் பாருங்கள். நாளைக்கு நான் தான் சொன்னேன், நான் இன்றைக்கி சொல்லும்போது நான் சொன்னேன் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல் டிஜிட் அடிப்பாங்க, மாற்றம் இல்லைன்னா அதே மாதிரி அடிச்சிட்டோமா, அதே மாதிரி தான் நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு ஓரளவுக்கு நமக்கு 2 நம்பராது கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கு. அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த மாத கடைசியில் தான் இந்த பெண்டிங் நம்பர் மேலே கை வைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் ஓகே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7 1 7 4 5 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை தாண்டி வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர். எதுக்குங்க 8ஆம் நம்பர் கொடுக்குறோன்னா 8ஆம் நம்பர் அதே தான். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு டைம் தான் இந்த மாதத்தில் வந்துச்சு, 628ன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது, ஒரே ஒரு டைம் தான் வந்துச்சு. போன மாதம் பூராமே இந்த மாதம் பூராமே ஒரே ஒரு 8ஆம் நம்பர் மட்டும் தான் பி போர்டில் கொடுத்தாங்க. இந்த ஒரே ஒரு 8ஆம் நம்பர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை நான் என்ன ஏன்னா 8க்கு 3க்கு 8ன்னு ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அதிகமான நம்பராக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் சி போர்டில் 8ஆம் நம்பர் கொண்டு வரோம். யாருக்காவது சி போர்டில் 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு அது அதிகமாக வருது, சரியா?
இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதில் வந்து 473க்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோக ப்ளஸ் 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதான். 6ஆம் நம்பரையும் நான் எதுக்கு கொடுக்குறேன்னா, 6ஆம் நம்பரும் அதே மெத்தட் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வராமல் நின்றுச்சோ, அதை விட அதிகமாக வந்து இப்போ நான் 6ஆம் நம்பர் தான் நிற்கிது. ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதம் பூராமே கொடுக்கல. போன வருஷம் தான் கொடுத்தாங்க, இந்த வருஷம் கொடுக்கவே இல்லை. இனிமேல் தான் கொடுக்கணும். கொடுத்தா அதுவும் சீம்போர்டில் 6ஆம் நம்பர் இனிமேல் தான் கொடுக்கணும். ஏன்னா 31 ட்ரா ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது நாளைக்கு கொடுத்தாலும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாதம் கடைசியாவது எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா போன மாதத்துலேருந்தே அது நமக்கு வரல, அதான் உண்மை. சரி, போன மாதத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இன்றைக்கி வந்து 31 ட்ரா இருக்குது இந்த மாதம். ஆனால் அது 36 நாளைக்கு மேலே பெண்டிங் இருக்குது. 3 ட்ரா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக 4 ட்ரா வந்து எக்ஸ்ட்ராவாகவே நிற்கிது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். இதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன். நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். எனக்கு தாண்டி ஏதாவது மேட்ச் ஆகணும்னா 9 நம்பருக்கான சாலிடான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறது, பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கிறதுலே அதிகமான பெண்டிங் நம்பர்னா 3 போர்டிங் பெண்டிங்னா 9 நம்பர் தான். வேறு எந்த நம்பரும் இல்லை. அப்போ நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு அப்புறம் நமக்கு வந்து 3ஆம் நம்பர் கொடுத்தாங்களான்னா 9 நம்பர் கொடுத்தாங்களான்னா எங்கேயுமே கொடுக்கல. 910ன்னு கொடுத்தாங்க. அதுக்கு முதல்ல 699ன்னு கொடுத்தாங்க. இங்கே இருக்கா 910ன்னு கொடுத்தாங்களா? 910 இங்கே இருக்குது. அதுக்கு முதல்ல 699 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் எங்கேயாவது எடுத்தாங்கன்னா 9 நம்பர் எங்கேயும் எடுக்கல. 3 போர்டுலையுமே எடுக்கல. அதனால தான் சொல்கிறேன். சரியா? நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மிஸ் ஆகாது. அடுத்து 4ஆம் நம்பர் இருக்குது, 5ஆம் நம்பர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயே தான் நாளைக்கு மேட்ச் ஆகணும். இதை தாண்டி வந்து அந்த 9ஆம் நம்பர், அவ்வளோதான். இதுலேயே நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிடும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஏபிசி ஃபுல் டிஜிட் அடிச்சுக்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.